செல்லங்களா, இன்னைக்கு பாட்டி உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்ல போறேன். எல்லாரும் கவனமா உட்கார்ந்து கேட்கணும், சரியா? முன்னொரு காலத்துல செண்பகபுரம்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல வேலன் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாது, ரொம்ப ஏழை. ஆனா அவன் மனசு ரொம்ப தங்க மாதிரி. யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் உடனே ஓடி போய் உதவி செய்வான். ஒரு வருஷம் அந்த ஊர்ல மழையே பெய்யல, பெரிய பஞ்சம் வந்துடுச்சு. விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. சரி, பக்கத்துல இருக்கிற பெரிய நகரத்துக்கு போய் ஏதாவது வேலை தேடலான்னு வேலன் முடிவு பண்ணான். கொஞ்சமா பழைய சோத்த ஒரு துணியில கட்டிக்கிட்டு தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சான். வழியில ஒரு பெரிய அடர்ந்த காடு. அந்த காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தடியில ஒரு வயசான தாத்தா பசியால மயங்கி கிடந்தாரு. வேலனுக்கு அவரை பார்த்ததும் ரொம்ப பரிதாபமா போச்சு. தான் கையில இருந்த அந்த பழைய சோத்தை அப்படியே அந்த தாத்தாவுக்கு கொடுத்துட்டான். சாப்பிட்டு முடிச்சதும் அந்த தாத்தாவுக்கு உயிர் வந்துச்சு. அவர் சிரிச்சுக்கிட்டே, "தம்பி, உன் நல்ல மனசுக்கு நீ ரொம்ப நல்லா வருவ. இந்தா, இத வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி ஒரு மாய புல்லாங்குழல் கொடுத்தாரு. "உனக்கு எப்ப பெரிய ஆபத்து வருதோ அப்போ இத வாசி, இது உன்னை காப்பாத்தோன்னு" சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு. வேலனுக்கு ஆச்சரியம் இருந்தாலும் அதை பத்திரமா தன் பையில வச்சுக்கிட்டான். மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச தூரம் போனதும் ஒரு சிங்கம் வேடன் விரிச்ச வலையில மாட்டிக்கிட்டு கர்ஜனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. சாதாரணமா யாராவது சிங்கத்தை பார்த்தா பயந்து ஓடிடுவாங்க. ஆனா நம்ம வேலன் தைரியமா அக்கத்துல போய் தன் கையில இருந்த சின்ன கத்தியால வலைய அறுத்து சிங்கத்தை காப்பாத்தினான். அந்த சிங்கம் அவனை பார்த்து, "நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இந்தா, என்னோட பிடரி முடியில உன்னை தரேன். உனக்கு எப்ப என் உதவி தேவையோ அப்ப இந்த முடிய நெருப்புல காட்டு, நான் உடனே வந்து நிற்பேன்னு" சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. அடுத்து கொஞ்ச தூரம் போனதும் திடீர்னு பெரும் மழை பெஞ்சது. அங்க இருந்த ஒரு பெரிய எறும்பு புத்து மேல தண்ணி தேங்கி எறும்புகள் எல்லாம் சாகர நிலைமையில இருந்துச்சு. வேலன் உடனே ஒரு பெரிய குச்சியை எடுத்து தண்ணி வடியறதுக்கு ஒரு வாய்க்கால் வெட்டி விட்டான். எறும்புகள் எல்லாம் தப்பிச்சுது. அந்த எறும்புகளோட ராஜா வெளியே வந்து, "வேலா, நீ எங்க குலத்தையே காப்பாத்திட்ட. உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா எங்களை நினைச்சுக்கோ, நாங்க உடனே வருவோம்னு சொல்லுச்சு. கடைசியா வேலன் அந்த பெரிய நகரத்துக்கு வந்து சேர்ந்தான். ஆனா அங்க ஒரு பெரிய சோகம். அந்த நாட்டு இளவரசிய ஒரு கொடூரமான அரக்கன் கடத்திட்டு போய் கருப்பு மலையில இருக்கிற அவனோட குகையில அடைச்சு வச்சுட்டான். இளவரசிய மீட்டு வர்றவங்களுக்கு என் நாட்டுல பாதிய கொடுத்து இளவரசியையும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு ராஜா தண்டோரா போட்டிருந்தாரு. வேலன் நேரா ராஜா கிட்ட போய், "நான் போய் இளவரசிய மீட்டுட்டு வர்றேன்னு" சொல்லிட்டு கருப்பு மலைக்கு கிளம்பினான். அந்த அரக்கனோட குகைக்கு வாசல்ல 2 பெரிய பூதங்கள் காவலுக்கு நின்றுச்சு. வேலன் உடனே தாத்தா கொடுத்த மாய புல்லாங்குழலை எடுத்து வாசிச்சான். அந்த இனிமையான இசைய கேட்டதும் அந்த பெரிய பூதங்கள் 2ம் அப்படியே மயங்கி தூங்கிடுச்சு. சத்தமில்லாம குகைக்குள்ள போனா வேலன். அங்க இளவரசி அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு அந்த அரக்கன் வெளியில வந்துட்டான். "ஏய் சின்ன பையா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் குகைக்குள்ள வருவ? உன்னை சும்மா விட மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு போட்டி. இங்க இருக்கிற 1,00,000 எள்ளும் 1,00,000 அரிசியும் கலந்து கிடக்கு. இத விடியறதுக்குள்ள நீ தனித்தனியா பிரிக்கணும். அப்படி பிரிச்சுட்டா உன்னை விட்டுடுவேன், இல்லனா உன்னை ஒரே வாயில முழுங்கிடுவேன்" சொல்லி ஒரு மலை அளவு தானியங்களை கொட்டிட்டு போய் தூங்கிட்டான் அரக்கன். வேலனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் உனக்கு எறும்பு ராஜா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. மனசுக்குள்ள எறும்பு ராஜாவை நினைச்சா அடுத்த செகண்ட் பல லட்சம் எறும்புகள் குகைக்குள்ள சாரையா வந்துச்சு. விடியறதுக்குள்ள ஒரு தப்பு கூட இல்லாம எள்ளையும் அரிசியையும் தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டு போயிடுச்சு. காலையில எழுந்திருச்சு வந்த அரக்கனுக்கு பெரிய அதிர்ச்சி. இருந்தாலும் அவனுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. "ஏய், நீ கொடுத்த வேலையை நீ செஞ்சுட்ட, ஆனா உன்னை நான் உயிரோட விடமாட்டேன்" சொல்லிட்டு வேலனை கொல்ல பாஞ்சான். வேலன் சற்றும் தாமதிக்காம சிங்கம் கொடுத்த முடியை எடுத்து அங்க இருந்த விளக்கு நெருப்புல காட்டுனான். அடுத்த நிமிஷம் கர்ன்னு ஒரு பெரிய சத்தத்தோட அந்த குகையே அதிர்ற மாதிரி அந்த சிங்கம் அங்க வந்துச்சு. சிங்கத்துக்கும் அரக்கனுக்கும் பெரிய சண்டை நடந்துச்சு. கடைசில சிங்கம் அரக்கனை அடிச்சு போட்டுட்டு அந்த மலையை விட்டே அவனை துரத்திடுச்சு. இளவரசிய பத்திரமா கூட்டிட்டு வேலன் அரண்மனைக்கு வந்தான். ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்கல. சொன்னபடி தன் நாட்டுல பாதிய வேலனுக்கு கொடுத்து இளவரசியையும் அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சாரு. வேலன் தன் ஊர்ல இருந்த மக்களையும் கூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் வீடு கட்டி ரொம்ப நல்லபடியா ஆட்சி செஞ்சா. பார்த்தியா கண்ணு,
நாம மத்தவங்களுக்கு செய்யற உதவி என்னைக்கும் வீண் போகாது. எறும்பு கூட்டம், சிங்கம், வயசான தாத்தான்னு வேலன் செஞ்ச சின்ன சின்ன உதவிகள் தான் அவனுக்கு பெரிய ஆபத்து வந்தப்போ அவனை காப்பாத்துச்சு. நல்ல மனசு இருந்தா வெற்றி தானா தேடி வரும். சரி, கதை முடிஞ்சுது. இப்ப எல்லாரும் சமத்தா போய் தூங்குங்க.